வணக்கம். வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கவுனி அரிசி வச்சு தோசையும் அது கூட ஒரு காய் வச்சு சட்னி, பீர்க்கங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு இந்த சட்னி இந்த தோசைக்கு மட்டும் இல்லை, நார்மல் தோசைக்கும் நல்லாவே இருக்கும். இந்த கவுனி அரிசி தோசை பார்த்திங்கன்னா நமக்கு மெலிசா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெலிசா ஊற்றுறதுக்கு வரும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு நல்லா மொத்தமாக ஊற்றி கொடுக்கறதுக்கும் நல்லாவே இருக்கும். ரெண்டு விதத்துலேயும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நம்ம இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் நைட் டின்னருக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சிறுதானியம் மட்டும்தான் நம்ம நைட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. இது பாரம்பரிய அரிசி வகை தான், அதனால் நைட்டில் டின்னருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிடலாம் தோசைக்கு. கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம அடிக்கடி வெள்ளை மாவு தோசை ஊற்றி சாப்பிட்றதோட இதை மாதிரி கருப்பு கவுனி, காட்டியான அரிசி, பூங்கார் அரிசிலாம் தோசை ஊற்றி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டிஷ்ஷஸ் கருப்பு கவுனியில் போட்டிருக்கோம். இதில் இப்போ அளவு பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனி எடுத்திருக்கேன். அது கூடவே இட்லி அரிசி ஐஆர் 20 இட்லி அரிசி தான் நான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு 1/2 கிளாஸ். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. சில பேர் ஐஆர் 20 இட்லி அரிசி கிடைக்குதான்னு கேட்குறீங்க. சில இடத்துல கிடைக்கும்னு சொல்கிறாங்க, சில இடத்துல கிடைக்காதுன்றாங்க. ஏன்னா முக்கால்வாசி இடத்துல பொன்மணி அரிசி தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதை கூட இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. இங்கே இட்லிக்கு நான் யூஸ் பண்ணுறது ஐஆர் 20. அது இப்போ 1.5 கிளாஸ் கவுனி அரிசி எடுத்துருந்தோம்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும்தான் இட்லி அரிசி, ஐஆர் 20 இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். அதே கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு முழு உருட்டு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. அது நம்ம அரிசி கூடவே இந்த உளுந்தையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதையெல்லாம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கழுவிட்டு இதை ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு நம்ம இதுக்கு டைம் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா கவுனி அரிசி நமக்கு ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் அரைக்கலாம். ஒரு 8 மணி நேரமாவது நமக்கு ஊறணும். அது ஏன்னா மிக்சியில் அரைப்படுறதுக்கு அரிசி அழுத்தமாக இருக்கும். அதனால் அரைப்படுறதுக்கு லேட் ஆகும். ரொம்ப நேரம் நல்லா ஊறுச்சுன்னா அரிசி நல்லா சீக்கிரமாக மஞ்சிரும். இப்போ நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுட்டு காலையில் இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். நம்ம கழுவிட்டு வருதோ அந்த தண்ணியை கீழே கொட்டாமல் அதிலே சேர்த்து அரைச்சிக்கணும். எப்பயுமே நமக்கு மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதை தூக்கி க்ளீன் பண்ணி எடுத்து போடுறதுக்கு. ஆனால் மிக்சியில் அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம். இப்போ இந்த மாவை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி அதிலே சேர்த்துருக்கேங்க. இப்போ கல் போட்டு நம்ம மாவை கரைச்சி விட்டுடலாம். மாவை கரைச்சிட்டு புளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாங்க. எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் நமக்கு. ஏன்னா ஊற வைக்கிறது நம்ம டைம் அதிகமாக கொடுத்து ஊற வச்சுருக்கிறதுனால ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளவே புளிச்சிரும் நமக்கு சீக்கிரமாக. இப்போ பீர்க்கங்காய் சட்னிக்கு இந்த சைஸில் ஒரு வெங்காயங்க, இந்த சைஸில் ஒரு தக்காளி பழம், இப்போ இந்த சைஸு ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி வறுமை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இதை அப்படியே தோலோடு சேர்த்துடலாங்க. பீர்க்கங்காய் மட்டும் உள்ளே பிஞ்சாக இருக்குதா மட்டும் பாருங்க. உள்ளே விதை இல்லாமல் ரொம்ப பிஞ்சாக சாஃப்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பீர்க்கங்காய் கட் பண்ணியாச்சு. எனக்கு கொஞ்சம் இப்போ இது சரியாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்க வெங்காயம் தக்காளிக்கு இந்த அளவுக்கே சரியாக இருக்குன்றதுனால இதை மீதி வச்சுட்டேன். இதுவே போதுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்குங்க. கடாயில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு இது கூட 2 நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் சேர்த்து ஒரு வதக்கிடலாம். எல்லாத்தையும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. போட்டு ஒரு வதக்கிட்டு அடுத்தது மாற்றி ஒன்று போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 2 மிளகாவும் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழமும் சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு புளி வேணாமான்னு கேட்பீங்க. வேணாங்க, தக்காளி பழத்தில் இருக்கிற புளிப்பே சரியாக இருக்கும் நமக்கு. இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி கொஞ்சம் லேசாக மசிஞ்சால் போதும். இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காவும் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போ நம்ம இதிலே சேர்த்துடலாம். கல் உப்பு நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா காய் ரொம்ப நேரம் நம்ம குழைய வதக்கணும்னு அவசியம் இல்லை.
நமக்கு ஒரு லேசாக நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் நம்ம வதக்கினேன், அதான் சரியாக இருக்கும். ஒரு 3-4 நிமிஷத்தில் நமக்கு வதங்கிடும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு காய் நல்லா வதங்கியிருக்கு. இந்த பாருங்கள், காய் நல்லா கத்தியால் கட் பண்ண கட் ஆகும். அந்தளவுக்கு வதங்கினா நல்லா வதக்குன்னு நல்லா அந்தளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இரும்பு கடாயின்றதுனால சூடு அப்படியே இருக்கும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு கூட இந்த அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துடலாங்க. தேங்காய் துருளையும் கொத்தமல்லி தழையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துடலாம். கடாயில் இருக்கிற சூடே போதும். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலந்துட்டு இதை நல்லா இப்போ ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னிக்கு வதக்கினதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இதை மாதிரி நீர்க்காயை பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் அதில் வந்து ஒரு சட்னிலாம் செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் தெரியாது. சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது நம்ம தோசையோட இட்லியோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதை மாதிரி நம்ம ஒரு தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கூட நல்லாவே இருக்கும். சில பேர் இதை சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இதை பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், ஒரு வத்தல் அப்பளம் வச்சு. இப்போ வாங்க சட்னியை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விட தேவையில்லை, ஏன்னா காய் தண்ணி விடும். வேணும்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். சட்னியை நல்லா நம்ம மையவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அந்த மிக்ஸியை கலவரத்துக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அரைக்கும் போதெல்லாம் ரவை கூட தண்ணி சேர்க்கவே இல்லைங்க. நமக்கு எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம். சட்னி தாளிக்கணும். தாளிக்கணும். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேங்க. அதுலேயும் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ தாளித்து சேர்த்துட்டோம்னா இப்போ நமக்கு சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி ரெடிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு கவுனி அரிசியில் இப்போ தோசை ஊற்றிடலாம். மாவு புளிச்சிருக்கு, நம்ம எப்படி புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கவுனி அரிசியில் ஆப்பமும் போட்டிருக்கோம். ஆப்பம் ரொம்பவே சூப்பராக வரும். ஒரு வித்தியாசமும் இருக்காது. நமக்கு நார்மல் ஆப்பத்துக்கும் இந்த ஆப்பத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பார்க்கலன்னா அதை லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். விருப்பப்பட்டால் போய் பார்த்துக்குங்க. மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு. அப்படியே கலந்து விட்டுடலாம். மாவு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாகவே சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க. ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ எனக்கு இது அரைச்சோன்னா 3 வேளைக்கு 2 வேளை தான் வரும். அந்த அளவுக்கு தான் திட்டமாக போடுவேன். இப்போ தோசைக்கல் காஞ்சிச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாங்க. தோசை நல்லா இழுக்க சூப்பராக வரும் இந்த மாவு. இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுனா கொஞ்சமாக நெய் கூட சேர்த்து கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கவுனி அரிசி தோசையும் ரெடி ஆகிடுச்சு. அதே மாவில் கொஞ்சம் மெத்துன்னு ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். இப்போ தோசையும் சட்னிக்கும் நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்குது. தோசை இந்த மாதிரி நல்லா முருகலாக ஊற்றி கொடுத்தோன்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சட்னியில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக கரெக்டாக இருக்குங்க. நமக்கு வாயில் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்லா அந்த உமிழ்நீர் பார்த்திங்கன்னா நல்லா சுரக்கும். அப்படி நல்ல அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.